नमस्ते 2025 फेब राष्ट्र भाषा कर मुख्यमान सिला क्वेश्चन आंसर्स पाकलाम। लेखक के मन में कौन सा प्रश्न उठ रहा था? எழுத்தாளருடைய மனதில் என்ன क्वेश्चन எழும்புது? सभ्य कौन है और असभ्य कौन है? सभ्यता का लक्षण क्या क्या है? ये प्रश्न लेखक के मन में हमेशा उठ रहा था। सिविलाइज्डना यार, अनसिविलाइज्डना यार, சிவிலைசேஷனோட அடையாளங்கள் என்ன அப்படிங்கிற கொஸ்டின்னு அவருக்குள்ளே எழும்பிச்சான். ருப்பையா பாட்டுக்கே லேக்கக் கோன் ஹே? இந்த ருப்பையா அப்படிங்கிற பாடத்தை எழுதின எழுத்தாளர் யாருன்னு கேட்குறாங்க. ருப்பையா பாட்டுக்கே லேக்கக் ஸ்ரீ பாண்டே பேஜன் சர்மா உர்க் அவர்கள் எழுதியிருக்காங்க. காந்திஜி தக்ஷன் ஆப்பிரிக்கா கபு கயே? காந்திஜி அவர்கள் தக்ஷன் ஆப்பிரிக்கா எப்போ போனார்னு கேட்குறாங்க. காந்திஜி சன் 1893 வந்து दक्षिण अफ्रीका गए। गांधी जी को रेल से किस स्टेशन पर उतार दिया गया है? காந்திஜியை எந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. காந்திஜிக்கு ரயில் சே பீட்டர் மார்க்ஸ் ஸ்பர்க் ஸ்டேஷன் பர் உத்தார் தியா கயா. இந்த ஸ்டேஷன்லேருந்து அவர் இறக்கி விட்டாங்க. காந்திஜியை வந்து பீட்டர்ஸ் மாரிஸ்பர்க் அப்படிங்கிற ஸ்டேஷன்லேருந்து இறக்கி விட்டாங்களாம். சாரி, காந்திஜி கப் சே கப் தக் தக்ஷன் ஆப்பிரிக்காமே ரஹே? எந்த காலகட்டம் வரைக்கும் காந்திஜி தக்ஷன் ஆப்பிரிக்காவில் இருந்தார்? காந்திஜி 1893 लेकर 1914 तक दक्षिण अफ्रीकाவில் இருந்தார். காந்திஜி வந்து 1893 लेकर सन 1914 तक ஆப்பிரிக்கா மே ரஹே, தக்ஷிண ஆப்பிரிக்காவில் இருந்திருக்கார். இந்த காலகட்டம் இடைப்பட்ட காலம் வரைக்கும் காந்திஜி தக்ஷிண ஆப்பிரிக்காவில் இருந்திருக்கார். காமராஜ் கி பால்யஸ்தா கே பாரேமே லிக்கிய? அவர்களோட சைல்டுஹுட், இளமை பருவம், காமராஜோட இளமை பருவம். காமராஜ் ஜப் 6 साल के थे, அவர் 6 வயது இருக்கும்போது உன்கே பித்தா மர் கயே, அவரோட அப்பா இறந்து போயிருக்காரு. इसलिए स्कूल शिक्षा छोड़कर घर संभालने लगे, ஸ்கூல் படிப்பை விட்டுட்டு வீட்டை டேக் ஓவர் பண்ணிக்கிட்டார். கொரோனா கைசி बीमारी है? सन 2019 வந்துட்டு கிஸ் தேஸ் மே பாயா கயா? எந்த நாட்டில் 2019 எந்த நாட்டில் அதை முதல்ல பார்த்தாங்க, கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறாங்க. கொரோனா ஏக் மகாமாரி, இது ஒரு தொற்று நோய். ஏ ரோகு பஹலே 20,000 मतलब 20,019 வந்துட்டு 2019 வந்துட்டு चीन के वुहान शहर में पाया जाता है. கொரோனா வந்து ஒரு தொற்று நோய், இது சைனாவில் 2019 பாயா ஜாத்தான்னு சொல்கிறாங்க. அங்கே தான் முதல்ல கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. சிவாஜி ने अपनी गुरु भक्त को साबित करने के लिए क्या किया? गुरु के पेट के दर्द को दूर करने के लिए, சிவாஜி அவர்கள் வந்து அவங்க குருவோட வயிறு வலியை சரி பண்ணுறதுக்காக சிவாஜி ஜங்கல் கயே, ஃபாரஸ்ட்டுக்கு போய் பாகு கா தூதுலே ஆயே, ஒரு புலியோட பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாராம். சாரி. பரமஹம்ஸ் கி வாணி மே கौन सी சக்தி थी? பரமஹம்சருடைய வாணி சவுண்டு, வாய்ஸில் என்ன சக்தி பவர் இருந்துச்சு அப்படின்னா கரண்ட் மாதிரி ஒரு பவர் இருந்துச்சான். பரமஹம்சகி வாணி மே பிஜ்லி கி சக்தி தி, ஒரு கரண்ட் பவர் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. விவேகானந்த் நே யுவக்கோं को क्या उपदेश दिया? இளைஞர்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுத்தார் விவேகானந்தர்? விவேகானந்த் ने युवकों को आपस में भाईचारे का व्यवहार करने का उपदेश दिया. ஒருத்தருக்கொருத்தர் பிரதர்ஹுட்டாக இருக்கணும் அப்படின்னு உபதேசம் கொடுத்தார். இளைஞர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் அண்ணன் தம்பிங்களாங்க இருங்கப்பா அப்படின்னு சொன்னாராம். தெனாலிராம்னே கிஸ்ஸே முலாகாத் கி? தெனாலிராம் அவர்கள் யாரை மீட் பண்ணாங்க? தெனாலிராம்னே ராஜா கிருஷ்ணதேவராயர் சே முலாகாத் கி, ராஜா கிருஷ்ணதேவராயரை மீட் பண்ணார்.
राजा कृष्णदेवरायर ने नाराज होकर तेनालीराम से क्या कहा. அவர் கோவம் அடைஞ்சு ராஜா கிருஷ்ணதேவராயர் கோவப்பட்டு தெனாலிராம் கிட்ட என்ன சொன்னார். ராஜா கிருஷ்ணதேவராயர் நாராஜ் ஹோக்கர் கோவம் அடைந்து தெனாலிராம் சே கஹா தெனாலிராம் கிட்ட சொன்னார். யஹா சே சலே ஜா ஃபிர் கபி அப்பனா மூணா திக்கானா, இங்கேருந்து போயிடு, எப்போவுமே உன்னோட மூஞ்சியை காட்டிடாத அப்படின்னு சொன்னாராம். नेक्स्ट लास्ट क्वेश्चन. तिलक किस उम्र में मदरसे में पढ़ने गया और वर्ग में क्या हुआ. மதர்சே அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு படிக்க போகிறாரு. அங்கே என்னத்தை பார்த்தாரு அப்படின்னு கேட்குறாரு. திலக் 8 वर्ष की उम्र में मदरसे गए, அங்கே மதர்சேக்கு படிக்க போகிறாரு. वर्ग में एक दिन छात्रों ने मूंगफलियाँ खाकर छिलके वहीं डाल दी. கிளாஸ் ரூம்லேயே மூங்ஃபலி நிலக்கடலை எல்லாம் சாப்பிட்டுட்டு, வேர்க்கடலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த தோலை வந்து அங்கேயே போட்டிருக்காங்க. அதை எடுத்து டஸ்ட்பினில் போடல. இந்த மாதிரி அன்டிசிப்ளினாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.